திருத்துழாய் புராணம். துளசி தேவியின் மகிமை. நாரத மாமுனிவர் அரசர் பிருது சக்கரவர்த்திக்கு கூறுகிறார். சகல தேவதைகளும் தங்களுக்கு ஒரு காரியம் சித்திக்க வேண்டி அன்னை ஸ்ரீ பராசக்தியை போற்றுகிறார்கள். அப்போது துளசி தேவியின் மகிமை. நாரத மாமுனிவர் பிருத்து மன்னருக்கு கூறுகிறார். சகல தேவதைகளும் தங்களுக்கு ஒரு காரியம் சித்திக்க வேண்டி அன்னை ஸ்ரீ பராசக்தியை போற்றுகிறார்கள். அப்போது ஆகாயத்தில் உலகெங்கும் பிரகாசிக்கும் தேஜோ மண்டலத்தை கண்டார்கள். அங்கே தோன்றிய ஆகாசவாணியையும் செவியுற்றனர். தேவதைகளால் பிரார்த்திக்கப்பட்ட சக்தியானவள் சத்வம், ரஜஸ், தமஸ் என்கின்ற 3 வித குணங்களால் நான் தான் கௌரி, லக்ஷ்மி, சரஸ்வதி என்கிற 3 வித பேதத்தை அடைந்திருக்கிறேன். தேவர்களே, அங்கே செல்லுங்கள், உங்களுக்கு காரிய சித்தி உண்டாகும் என்று ஆக்னையிட்டாள். அதற்கு பின்னர் சகல தேவர்களும் அன்னை பராசக்தியின் பாக்கியப்படி மிகவும் பக்தியுடன் கௌரி முதலான 3 பேர்களையும் வந்தனம் செய்தார்கள். கௌரி முதலானவர்கள் தேவதைகளிடம் பிரீத்தியுடன் சில விதைகளை கொடுத்து, இந்த விதைகளை பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு இருக்கும் இடத்தில் விதைத்தால் உங்கள் காரியம் சித்திக்கும் என்று கூறினார்கள். தேவர்களும் அப்படியே விதைத்தார்கள். அன்னை ஸ்ரீ பார்வதி தேவியின் அம்சமாக சத்வம், ரஜஸ், தமஸ் என்கிற 3 குணங்களோடும் கூடிய துளசி அங்கே உண்டாயிற்று. அதை கண்ட பிறகு பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் சந்தோஷத்துடன் அதை எடுத்துக்கொண்டு வைகுந்தம் சென்றார். பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிற்கு திருத்துழாயான துளசியிடம் அதிகமான பிரீத்தி உண்டு. துளசியின் அடியில் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபட்டால் மிகவும் விசேஷமான பலன்கள் உண்டாகும். எந்த கிரகத்தில், அதாவது எந்த இல்லத்தில் துளசி வனம் இருக்கிறதோ அரசனே, மிகவும் பரிசுத்தமான அந்த இல்லத்தில் யமகிங்கரர்கள் வரமாட்டார்கள். சகல பாபங்களையும் போக்கும், சகல இஷ்டங்களையும் அளிக்கும் துளசி வனத்தை யார் உண்டு பண்ணுகிறார்களோ அவர்கள் யமனை அடைய மாட்டார்கள். நர்மதை நதியின் தரிசனம், கங்கை ஸ்நானம், துளசி வனத்தின் சம்பந்தம், இம்மூன்றும் சமமான பலனை கொடுக்கும். துளசியை வளர்த்து காப்பாற்றி தரிசிப்பதால் வாக்கு, மனம், சரீரம் மூன்றினாலும் செய்த பாபங்கள் போகும். துளசி தேவியால் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவையோ பரமேஸ்வரனையோ பூஜிக்கின்றவன் முக்தி அடைகின்றான். மறுபடியும் பிறவியை அடைய மாட்டான். புஷ்கரம், கங்கை முதலான புண்ணிய தீர்த்தங்கள், பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு முதலான தேவதைகள் எல்லோரும் துளசி தலத்தில் எப்போதும் வசிக்கிறார்கள். துளசியை சிரசில் தரித்து கொண்டு பிராணனை விடுபவன் அநேக பாபங்கள் செய்திருந்தாலும் வைகுந்தத்தை அடைகிறான். துளசி கட்டையால் அரைத்த சந்தனத்தை எவன் தரிக்கிறானோ அவன் பாபம் செய்ய மாட்டான். துளசி தளங்களுடைய நிழல் படும் இடங்களில் சிரார்த்தம் செய்ய வேண்டும். அதனால் பித்ருக்களுக்கு திருப்தி ஏற்படும் என்று பத்ம புராணம் கூறுகின்றது. துளசி விஷயமான புராண கதை இது. ஒரு கிராமத்தில் வைதிகாச்சாரமற்ற ஒரு வேதியன் பயிரிடும் தொழிலில் ஆவல் கொண்டு அந்த தொழிலையே நடத்தி வந்தான். ஒரு சமயம் ஆரண்யத்தில் மாட்டுப் புல்லுக்காக செல்லுங்கால் சில துளசி செடிகளை கண்ணுற்றான். அவைகளின் சிறந்த வாசனையில் விருப்பம் கொண்டான். சில செடிகளை அந்த புல்லோடு சேர்த்து கட்டினான். இந்த சமயத்தில் அவன் ஆயுளின் முடிவோ என்னவோ ஒரு கிருஷ்ண சர்ப்பம் அந்த புற்கட்டில் ஒளிந்து கொண்டிருந்தது. அது அவனுக்கு தெரியாது. ஆனால் அவனை தீண்ட இந்த அரவத்திற்கு சக்தி இல்லை. துளசி கட்டை கீழே போடும் சமயத்தை எதிர்பார்த்திருந்தது அது. இந்த பிராமணரின் இல்லத்திற்கு அருகிலுள்ள ஒருவர் சிறந்த தப வலிமை உள்ள ஞானியாக விளங்கி வந்தார். அவர் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை துளசி பத்திரங்களால் தினந்தோறும் பக்தியுடன் நன்கு ஆராதிக்கின்றவர். புல்லுக்கட்டை சுமந்து செல்லும் அவன் பின்னால் யம தூதர்களை கண்ட அவர், எதற்காக நீங்கள் இவனை பின்பற்றுகிறீர்கள் என்று கேட்டார். உடனே அவர்கள் அவர் வினவியதை கேட்டு, கிருஷ்ண சர்ப்பத்தின் மூலம் அவன் பிராணனை அபகரித்து யமலோகத்திற்கு கொண்டு போக வேண்டி நாங்கள் பின்தொடர்கிறோம். துளசி செடிகளை அவன் தூக்கிச் செல்வதால் இப்பொழுது ஒன்றும் செய்ய இயலவில்லை. அந்த செடிகளை எப்பொழுது கீழே போட போகிறான் என்று சமயத்தை எதிர்பார்த்து கொண்டு பின் செல்கின்றோம் என்று விடை பகர்ந்தார்கள். இந்த வசனத்தை செவியுற்ற அவ்வேதிய சிரோன்மணி
மிகவும் மன வருத்தம் அடைந்தார். ஆபத்தை எவ்விதத்திலும் போக்க வேண்டும் என்று கருதி அதற்கு தகுந்த உபாயம் ஒன்றும் தோன்றாமல் அருகில் இருக்கும் யமகிங்கரர்களையே இதற்கு என்ன செய்யலாம் என்று வினவினார். அவர்கள், தவ சிரேஷ்டரே, ஒவ்வொரு நாளும் துளசி தளங்களால் ஸ்ரீ பகவானை அர்ச்சித்து எவ்வளவு புண்ணியம் பெற்றிருக்கிறீர்களோ அந்த புண்ணியத்தை இவன் பொருட்டு கொடுத்தால் இந்த ஆபத்திலிருந்து இவன் விலகுவான் என்று கூறினார்கள். தமக்கு பரோபகாரம் செய்வதற்கு தகுந்த சமயம் கிடைத்ததே என்று அடங்கா மகிழ்ச்சியுடன் தம் புண்ணியத்தை அளித்தார் வேதியர். உடனே புல்லுக்கட்டை சுமந்து வந்த பிராமணன் இங்கு நடந்த சகல சமாச்சாரங்களையும் இவ்வேதியர் வாயிலாக அறிந்து அன்று முதல் ஒவ்வொரு தினமும் நியமமாக துளசி தளங்களால் பகவான் ஸ்ரீமன் நாராயணரை வழிபட்டு முடிவில் உத்தமமான பதவியை பெற்றான். ஆகையால் நாமும் நம்மால் இயன்றவரை திருத்துழாய் அர்ச்சனை செய்து பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை வழிபட்டு ஜென்ம சாபல்யத்தை அடைந்து மகிழ்வோமாக. திருத்துழாயான துளசி செடியின் மகிமை இவ்வாறு நிறைவடைந்தது.